மிளகு ரசம் பார்ப்போம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நுணுக்கிட்டு அதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போட்டு அதை கருவேப்பிலையும் போட்டு நல்லா முருகலாக அந்த காஞ்ச மிளகாய் வந்து ப்ரௌன் ஆகணும். அந்த அடியை நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ப்ரௌன் ஆனப்புறம் அந்த நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா புளி தண்ணி, அதாவது 2 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிட்டு கரைச்சி அதில் ஊற்றிடணும். அந்த நம்ம அடித்து வச்சோம் இல்லையா மிளகு சீரகம், அதையும் போட்டு நல்லா அதையும் லைட்டாக அந்த பூண்டெல்லாம் வந்து ப்ரௌன் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரசம் கரைச்சி வச்ச தண்ணியும் தூக்கி அதில் ஊற்றிட்டிங்கன்னா அந்த முறைக்கட்டி வறுப்பாருங்களேன் நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு அந்த தெரியும் நமக்கு வதக்கும் போதே அந்த லைட்டாக ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆனோன்னா அதை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். சிலவங்களுக்கு வந்து உப்பு கடுத்துரும், நான் போட்டுருவேன், எனக்கு பிடிக்கும். எனக்கு அப்போ தெரியல, கடுக்கலை. சிலவங்க வந்து இறக்குற ஸ்டேஜில் இறக்கினப்புறம் தான் உப்பு போடுவாங்க. முறைக்கூட்டி வரும் பாருங்க, முறைக்கூட்டி வந்ததும் அந்த ரசத்தை வந்து இறக்கிடணும். இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் இந்த ரசத்தை நான் மாற்றவே மாட்டேன். இந்த ஒரு முறையில் தான் நான் ரசமே வைப்பேன். எங்கள் மாமியார் ஆகட்டும், எங்கள் அம்மா எல்லாருமே இப்படி தான் வைப்பாங்க. அடுத்து நம்ம மொச்சக்கூட்டு பார்ப்போம். பச்சை மொச்சக்கூட்டு இல்லை, ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா பொரிஞ்சணும். உளுந்தம்பருப்புலாம் ப்ரௌன் ஆகிடணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு கூட இல்லை, ஒரு லைட்டாக ஒரு இஞ்சி, 2-3 பூண்டு நல்லா தட்டி வச்சுருப்பேன், அதையும் போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருப்பேன், அதாவது 1/2 கிலோ மொச்சைக்கு தான். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் இல்லை, ஒரு கண்ணாடி பழம் இந்த மின்னு வரும்ல அதே மாதிரி இருந்தால் கூட போதும். அதே மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு அது ஒன்றும் இல்லைங்க, யாருன்னா அந்த குக்கரில் வேறு ஏதோ செஞ்சுருக்கால அதை அப்படியே வச்சுட்டு அதனால தான் லைட்டாக நினச்சி கடுப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி மின்னு இருக்கும்ல, அப்போது தக்காளி 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருப்பேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் இப்போ தான் எடுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக நான் கற்றுக்கிறேன். 2 தக்காளி இதே மாதிரி 2 தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு போடலாம், வெட்டி வதக்கலாம். ஆனால் பைண்டிங் ஆகாது. பைண்டிங் ஆகாது, பச்சை மொச்சை இல்லையா, பைண்டிங் ஆக கொஞ்சம் கஷ்டம். அதனால் அப்படி அடித்து ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் பைண்டிங் நல்லா கிடைக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கிடைக்கும். நல்லா அடிச்சுட்டு ஊற்றிட்டு நல்லா அதை கிண்டி விடுங்க. கிண்டிவிட எண்ணெய் தெளிஞ்சு வரும். எண்ணெய் தெளிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க சுருளாக, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க சுருளாக. வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு மொச்சையை போடணும். பச்சை மொச்சையை 1/2 கிலோ வாங்கி இதை உரித்து வச்சிருந்தேன் நைட்டு, அதை வந்து அதையும் போட்டு நல்லா வதக்கணும். எல்லோரும் யூடியூப் போடுறாங்க அப்படின்னு நினச்சிலாம் நான் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம நம்பிக்கையோடு போடுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் நானும் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோவா தெரியல என்ன எனக்கு தெரியுமோ அதை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் மொச்சையை போட்டு நல்லா வதக்கிட்டோமா, அதுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா 2 நிமிஷம் சுருளாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பச்சை மொச்சை வந்து கொஞ்சம் அந்த கிரேவி கூட சேர்ந்து செட் ஆகி நமக்கு அந்த மசாலாவோட இதாகி வரும். ஒரு 5 நிமிஷமாவது அதை வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு
கொதிக்க விடணும். லைட்டாக கொதித்த உடனே குக்கர் போடணும். குக்கர் விசில் போடணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தான் கொதிக்குது. கொதித்த உடனே குக்கர் விசில் போட்டு பச்சை மொச்சனாலுமே ஒரு 4, 5, 6 விசில் விட்டு தப்பில்லை. 5, 6 விசில் விட்டிங்கன்னா இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பாடு, ரசம், மொச்சை கூட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. பாய் பாய்.